இருக்கிறான். இந்த 14ஆம் யுத்தத்திலே அவனை வென்று கொண்டு வருகிறேன். ஆதி நாளையிலே சத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். தம்பி துரியோதனா, உன் உயிர் போகும் என்று தெரிந்தால் முன்னதாக என்று சத்தியமும் சபதமும் செய்திருக்கிறேன். அந்த வில் அரங்கேற்றத்திலே வில்லுக்கு விஜயன் என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த இடத்திலே உன்னுடைய முகமா வாட்டமாக இருக்கிறது. உன்னுடைய வாட்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக, அந்த நிர்வாகியின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக நான் இருக்கிறேன். என் விருந்தினரை பார்த்துவிட்ட பிறகு அந்த பட்டத்தை கொடுக்கிறேன். அங்கு எழுந்தார் அந்த கிழக்கு நிர்வாகியார். இழிவாக பேசினார். தம்பி, அங்கே எழுந்தார். ஆமா, கிழக்கு நிர்வாகியார், இது வில் அரங்கேற்றம். இங்க கல்வியவர் வரலாம், கல்வி ஒதுங்கியவர் வரலாம், கனவான்கள் வரலாம், அனைவரும் வரலாம். ஜாதிக்கு முதலிடம் இல்லை, கல்விக்கு முதலிடம் நிர்வாச்சாரி, நீ நானும் காட்டிலே வளர்ந்தவர் தானே, உனக்கு தாய் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டாய். ஆமாம், கேட்டேன். அந்த இடத்திலே எந்த நாட்டுக்காரன் என்று கேட்டாய் அல்லவா? ஐயோ பார் என்று சொல்லி நவ மணிகளால் எழுத்த முருகத்தை கொண்டு வந்து என் கிழக்கில வைத்து அமிர்தேசத்துக்கு அரசனாக்கினார். என் தலையை வைத்தவனாகி, ஆமா, அப்பொழுதே சத்தியம் செய்திருக்கிறேன். அன்பா துரியோதனா, உன் உயிர் போகும் என்று தெரிந்தால் முன்னதாக என் உயிர் போகும். உனக்காக இந்த 14ஆம் நாள் யுத்தத்திலே சென்று வருகிறேன். அது மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்களுக்கு தளபதி பட்டத்தை கொடுத்து முதலிலே அனுப்பியிருந்தால் அந்த பாண்டவரை வெற்றி வைத்து விட்டு எப்பொழுது ஒன்று கட்டுக்கொள்ள தளபதி பட்டம் ஒரு நான் போய் வரேன். அண்ணா, என்னோடு பரிசு வரையில் இருப்பீர் என்று நினைத்தேன். அது என்ன பண்ணுறேன்? என்னிடத்திலே சேனாதிபதி பட்டம் கேட்டு விட்டீர்கள். சென்று வருகிறேன். அரசு செய்ய
இந்த பலியானால் சுட்டு குரு சேனாதிபதி பட்டம் என்று என்னுடன் கடைசி வரையில் இருப்பேன் என்று தெரிவித்தார். கூடவே இருந்தவன் அல்லவா, அதனால் பிரிவதற்கு மனம் வரவில்லை. பரவாயில்லை, இன்று உனக்காக நான் யுத்தகலம் செல்கிறேன். என் மணிமொழியை நினைப்பதற்காக கேட்க வேண்டும். அதனால் அந்த காந்திபன் கருத்தை கொய்து உன் காலடியில கொண்டு வந்து அப்படி என்றால் தளபதி பண்ணுங்க.